நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு டிரைவரோட ஓட பாத்தியே, அந்த புத்தி தாண்டி உன் பொண்ணுக்கு வந்திருக்கு. வாய மூடுங்க. ஏன் இப்படி அபாண்டமா பழி போடுறீங்க? யாரு டிரைவர் கூட ஓட பார்த்தாங்க? மனசாட்சியே இல்லாத பேசுறீங்க. அது டிரைவர் இல்ல, சமயக்காரன். நானே என் மாமியார் வீட்டுக்குள்ளே கிரிக்கெட் ஆடுவோம். அது சீதனமா கொண்டு வந்த சொம்பு இருக்கு பாருங்க, சொம்பு. அந்த செம்பத்துக்கு என் மேல எரிவாங்க, அதுதான் பவுலிங். நான் கொண்டு வந்த புது கரண்டி எடுத்து அப்படி தேக்குவேன், அதுதான் பேட்டிங். எங்க வீட்டுக்குள்ளே விழுந்தா 4, எகுத்த வீட்டுல போய் விழுந்தா 6, என் புருஷன் மேல விழுந்தா அவுட். சத்தியம் பண்ணி சொல்றேன், என்னை விட கேவலமா, என்னை விட மக்கா, என்னை விட அசிங்கமா, என்னை விட கருப்பான ஒருத்தி தாண்டா உனக்கு பொண்டாட்டியா வருவா. உன்னை விட மொக்க பிகர் இந்தியாவிலே கிடையாது. ஏய், இந்த வீடு கட்டினது நானு, சுத்தி காம்பவுண்ட் சுவர் கட்டினது நானு, இந்த மாசம் கரண்ட் பில்லு கட்டினது நானு, என்ற தாலி கட்டுனது பதிலுக்கு பதில் பஞ்சு டேலாக்கு. என்ன விட அவளுக்கு என்ன பெரிய சிங்காரிகளா? என்ன பட்டணத்து பொண்ணுகளை சுண்டுனா ரத்தம்ல வரும். ஏன் உடம்பெல்லாம் செருங்க? அவங்க கலர் அப்படி. ஏய், இந்த வீடு கட்டினது நானு, சுத்தி காம்பவுண்ட் சுவர் கட்டினது நானு, இந்த மாசம் கரண்ட் பில்லு கட்டினது நானு, என்ற தாலி கட்டுனது பதிலுக்கு பதில் பஞ்சு டேலாக்கு. பிரிவை நினைத்து வருந்தாதீர்கள், பிரிவும் நல்லது. பொய்யான உறவுகள் விலகிச் செல்லும், உண்மையான உறவுகள் எங்கிருந்தாலும் தேடி வரும். நல்லா இருக்கணும், கருப்பா இருந்தாலும் அவங்க மனசு வெள்ளையா இருக்கும், நல்லா பியர்ட்லாம் வச்சு இருக்கணும், நல்ல மனசு இருக்கணும், அவங்க அம்மாக்கு அப்புறம் என்ன நல்லா பாத்துக்கணும், அவங்க அம்மாவை நான் நல்லா பாத்துப்பேன். எதனா ஒரு கஷ்டம்னா என் கூடயே வரணும், அவங்க கூட லைஃப் லாங். முத்தை திரு பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்துக்கூறு வித்துக்கூறு வர என ஓதும். என்னோட கண்ணை நல்லா பாரு, என்ன தெரியுது? உங்க உண்மையான அன்பு தெரியுதுங்க. நாசமா போச்சு, தூசு விழுந்திருக்குதுடி, அதை எடு. எந்த வீட்டில் கணவனின் குரலை விட மனைவியின் குரல் சத்தமாக கேட்கிறதோ அந்த வீட்டில் சந்தோஷம் என்னும் கதவு அடைக்கப்பட்டு. தனியா வாழ்றோம் அப்படின்னு என்னைக்குமே யாருமே கவலைப்படாதீங்க. தனியா வாழ்ந்தாலும் தன்மானத்தோட வாழ்றோம் அப்படின்னு பெருமை. ஒல்லியா இருக்கிற பொண்ணுங்களை விட குண்டா இருக்கிற பொண்ணுங்களை தான் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வர வர நம்ம மரியாதையெல்லாம் இப்படி கிழிஞ்சுக்கிட்டே வருது. அந்த டீ கடைக்காரன் 200 ரூபாய் பாக்கி, அதை கொடுக்க முடியாம 7 சந்து சுத்தி வந்திருக்கேன் பங்கு. இந்த இருக்க பங்கு எடுத்து கொடுத்துட வேண்டியதானே. ஐயோ, அதுலதான் 1 ரூபாய் குறையுது. அட தர்மேந்திரா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நாங்கள் என்ன படிச்சிருக்கோன்னு கேட்டிருக்கீங்க. நாங்கள் வந்து நர்சிங் படித்து முடிச்சாச்சு. முடிச்சதுக்கு நாங்கள் வந்து இன்றைக்கி சர்டிஃபிகேட் வாங்க வந்தோம். சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு. அடுத்து நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறோம். எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறோம். இதான் நாங்கள் வந்து படித்ததுக்கு சர்டிஃபிகேட்டு. ஆடு குட்டி ஓட்டா 5 நிமிஷத்துல நடக்குது, மாடு குட்டி ஓட்டாலும் 5 நிமிஷத்துல நடக்குது, அவ்வளவு பேர் யானை குட்டி ஓட்டா 10 நிமிஷத்துல நடக்குது. மனுஷன் ஒருத்தன் தான் பிறந்தா நடக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகுது, அறிவு வர்றதுக்கு பல வருஷம் ஆகுது. உன்ன மாதிரி ஆளுகளுக்கு அறிவே வராம செத்துருவீங்கடா. என் வீட்டுக்காரர் 10 நாளா பேசவே மாட்டேங்கிறாரு டாக்டர். உங்களுக்கு கல்யாணமா எத்தனை நாள் ஆச்சு? 10 நாள் தான் டாக்டர். நீங்க கொஞ்ச நாளைக்கு உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வாங்க. நீங்க ஏன் பறையான்னு தாழ்வாக வீடியோ போடுறீங்க? நான் பறையனை தாழ்வாலாம் சொல்ல, கெத்தாதான் சொல்றேன். அது நீங்க தாழ்வா பாக்குறீங்க. லாரி டிரைவர்னா சரிங்க கையில பிடிச்சதும் ஒரு திமிரு, மத்தவங்களை பத்தி அலட்சியம், பொறுப்பத்த பசங்க. என்ன சாரு வார்த்தை விடுறீங்க? போறவனுக்கு ரோட்ல கண்ட்ரோல் இல்ல, உங்களுக்கு வார்த்தையில கண்ட்ரோல்.